நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி ரொட்டியும் சீஸும் போட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், எங்கண்ட தோட்டத்து மிளகாய் அதை வச்சு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். பாருங்க, ஒரு ரொட்டி எடுத்து வச்சுக்கிறோம். வெங்காயம் சிவப்பு வெட்டிக்கு சுத்த மிளகா வெட்டி இருக்குது, பச்சை மிளகா வெட்டி கூட நாங்கள் கொஞ்சம் சீவி வச்சுட்டு அதை போட்டு செய்ய போகிறோம். வெங்காயம் வித்தியாசமாக செய்கிறோம். பாருங்கள், வெங்காயம் பிறகு வெட்டுட்டு பச்சை மிளகா கொஞ்சம் கூட குறைக்கும், ஆனால் கொஞ்சம் பச்சை மிளகா கூட பச்சை மிளகாயும் போடும். இது கொஞ்சம் உரைப்பு இல்லாத மிளகா, இதை நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே நான் சீஸை தூவலாக போடுவோம். சீஸை இதுக்கு மேலே போட்டுட்டு இன்னொரு ரொட்டி எடுத்து மூடிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ரொட்டியெல்லாம் மூடிட்டு நான் இதை மடிக்க போகிறேன். இப்படி மடித்து இப்படியும் மடித்து இப்படியும் மடிச்சுட்டு வச்சு லைட் எரியுது. நீ பச்சை லைட் எரிய ஓகே ஆகுது. ரொட்டி செய்ய போகிறோம். வெங்காயம், சிவத்த மிளகா, சலாமி வைக்க போகிறோம். அதாவது பண்டி இறைச்சியம் சலாமி. இதுக்கு மேலே சீஸை போடுறோம். சீஸை போட்டுட்டு மூடைச்சரி ஓகே சூடாக்கி எடுப்போம். கிரில்லில் போட்டதை இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லா இருக்குது. உள்ளுக்கு சீஸு மிளகாய் எல்லாம் சேர்ந்து உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கு. எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Please like, comment, share and subscribe.